சென்னையில் ஒரே நேரத்தில் பல்வேறு பிரபல தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது தெரிய வந்ததா? விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் உள்ள பிரபலமான தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டலானது விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் பள்ளிகள் மதிய வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகளுக்கு விடுமுறைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த முகவரி, அதாவது இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்த நபர் johnson01@gmail.com என்ற ஒரு இமெயில் முகவரியிலிருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டலை எடுத்திருக்கிறார். குறிப்பா ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் தனித்தனியாக அந்த பள்ளி முகவரி இமெயில் முகவரிகளுக்கு இந்த இமெயில் ஆனது வந்திருக்கிறது. உங்கள் அலுவலகத்திலும் உங்கள் பள்ளிகளும் சக்தி வாய்ந்த குண்டு வெடிக்க உள்ளதாகவும் குழந்தைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பள்ளி நிர்வாகங்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகளில் தற்போது வெடிகுண்டு செயலிழக்கும் நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியோடு சோதனைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல பள்ளி நிர்வாகம் சார்பாக பெற்றோர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு மதிய வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு விடுமுறைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பெற்றோர்களுக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை, அதாவது வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி வளாகத்தை முழுமையாக ஆய்வு செய்ய அதிகாரிகள் கோரிக்கை வந்திருப்பதாகவும், அதனால மதியம் 1 மணிக்கு மாணவர்கள் அந்தந்த வகுப்பறையிலிருந்து கலந்து செல்லப்படுவதால் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் எந்த விதமான பீதிகளும் அடைவிடம் பள்ளி நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே அவர்களுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டதன் அடிப்படையில் தற்போது தங்களது பிள்ளைகளை பெற்றோர்கள் அந்தந்த பள்ளிகளில் இருந்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. பிரபலமாக இருக்கக்கூடிய குழுமங்களை குறிவைத்து இந்த இமெயில் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பெரம்பூர் தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சானா ஸ்மார்ட் பள்ளி குழுமத்திலும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சானா ஸ்மார்ட் குழுமம் வந்து எழும்பூர், பெரம்பூர், பூந்தமல்லி ஆகிய பகுதியில் இருக்கிறது. அதே போல முகப்பேர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல், இந்த பள்ளியில வந்து 3 கிளைகள் இருக்கின்றன. அண்ணா நகரில் ஒன்றும் திருமலைச்சி பகுதியில் ஒன்றும் இருக்கின்றன. இந்த 3 கிளைகளுக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாப்பூர் பகுதியில் செயல்படக்கூடிய செட்டிநாடு வித்தியாசாரம், அதாவது ஆரியபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய செட்டிநாடு வித்தியாசாரம் குழுமத்திற்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய டிஏவி ஸ்கூல் பள்ளிக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்தந்த பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது புறநிலையாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருப்பினும் முழுமையாக அந்த பள்ளிகளை சோதனை செய்த பின்பாகவே முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த johnson01@gmail.com இந்த முகவரி ஐடியிலிருந்து அனுப்பிய நபர் யார் என்பது குறித்து காவல்துறை சார்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்த ஐபி முகவரியிலிருந்து இந்த நபர் இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருக்கிறார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தகவலை அடுத்து பெற்றோர்கள் பள்ளி வளாகத்திற்கு வந்து தங்களது பிள்ளைகளை பதற்றத்தோடு அழைத்து செல்லக்கூடிய நிலை இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் ஏற்கனவே வெடிகுண்டுகளை செயலிழக்கும் நிபுணர்கள் அந்தந்த பள்ளிகளை சோதனை செய்து வருவதாக காவல்துறை சார்பாகவும் ஒரு கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கும் நிலையில் பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். குறிப்பா இந்த மர்ம நபர் விடுத்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் பெற்றோர்களுக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. குறிப்பா பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் எனவும் காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. வெடிகுண்டு செயலிழக்க வைக்கும் குழுவினர் அனைத்து பள்ளிகளிலும் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும், அதனால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும், இது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், இது புறநிலையாக இருக்கலாம் என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் முழுமையாக சோதனையை செய்த பின்பே இது குறித்து விவரங்கள் தெரிய வரும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால பொதுமக்களும் பெற்றோரும் எந்த விதமான பதற்றமும் அடையப்பட வேண்டாம் என்றும் காவல்துறை சார்பாக வேண்டுகோளானது விடுக்கப்பட்டிருக்கிறது.
கதிரவன், நீங்க தொடர்ந்த இணைப்பில் இருக்கலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் சரவணன் இணைப்பிருக்கிறார். சரவணன், விவரங்களை தொடரலாம். சென்னையினுடைய பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில எந்தெந்த பள்ளிகளுக்கு எல்லாம் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதோ இது எல்லாம் அந்தந்த பகுதிகளுக்கு, அந்த பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மிரட்டல் விடுக்கப்படாத பள்ளிகளுக்கும் கூட பெற்றோர்கள் அவர் பயத்தின் காரணமாக தொடர்ந்து அந்தந்த பள்ளிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறை தொடர்ந்து வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், பொதுமக்கள் பெற்றோர்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த மிரட்டல் இருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை 7 பள்ளிகளினுடைய விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. அதுல ஒன்று பாரிமுனையில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் என்ற பள்ளியும், அதே போல புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியும், அண்ணா நகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 தனியார் பள்ளியும், கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியும் என ஒரு 7 பள்ளிகளுடைய விவரங்கள் தான் இருக்கிறது. இது போன்ற ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த மிரட்டல் இருக்கிறது. எனவே இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில இது ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு செயல்தான் என்பதை காவல்துறை சுட்டிக்காட்டி, எனவே பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து பள்ளிகளுமே தற்பொழுது காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். உயரதிகாரிகள் வரை அந்த பள்ளிகளுக்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். வகுப்பறைகளிலிருந்து மாணவ மாணவிகள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வழங்கப்பட்டு இது குறித்த எந்த விதமான பீதியும் அவர்களுக்கு அச்சம் எதுவும் ஏற்படாத வகையில அவர்களுக்கு ஆசிரியர்கள் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது வழக்கமான ஒரு பரிசோதனை. இது ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடிய ஒரு ஒத்திகை என்பதை அவர்களுக்கு முதலில் தெரிவித்துவிட்டு இந்த பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை மேற்கொண்ட அந்த நடவடிக்கையில எந்த விதமான இதுல ஒரு சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செயலும் அல்லது சந்தேகத்திற்கிடமான மர்ம பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்பதையும் காவல்துறையினர் தெரிவித்ததோடு, இந்த இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிரட்டல் குறித்து அது ஒரே ஐபி முகவரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தகவலை வைத்து எந்த பகுதியிலிருந்து அந்த நபர் இந்த மிரட்டல் இமெயிலை அனுப்பியிருக்கிறார் என்பதை கண்டறிந்து ஒரு பக்கம் தனிப்படையினர் அங்கு காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு பெற்றோர் அவர்களுடைய மாணவர்களை, அவர்களுடைய குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக பல்வேறு பள்ளிகளை குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே முதற்கட்டமாக இந்த சில பள்ளிகளில் 1 to 5 வரை இருக்கக்கூடிய வகுப்புகள் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மட்டுமே அவர்கள் பெற்றோர்களை வரவழைத்து அவர்களிடம் பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கைகள் அந்தந்த பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. பாரிமுனையில் இருக்கக்கூடிய அந்த செயின்ட் மேரிஸ் என்ற